பிரச்சனை என்னன்னா டைலர் கடைக்கார அக்காக்கும் பிரியாணி கடைக்கார நண்பருக்கும் சண்டை. அது எப்படி ப்ரோ ஏ டு டி ப்ரோ? டைலர் கடைக்கார அக்கா ஆனா பிரியாணி கடைக்காரன் என்ன ப்ரோ? காரன் எதுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. மரியாதை இந்த இடத்த கொடுக்கவே இல்லையே ப்ரோ. நீங்க மரியாதை குறையுது ஏன் ப்ரோ? என்ன தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பிரியாணி மேல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோபமும் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க என்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கடைக்காரன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சொல்லியிருக்கணும்? ஸோ நீங்க அந்த ஒரு இடத்த மட்டும் பிரியாணி கடைக்காரன் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதை நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக போட்டு கொடுத்துருப்பேன். ஏன் ப்ரோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வீடியோவில் பேசியிருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் கட் பண்ணி தூக்கியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா வீடியோவை பார்த்துட்டு அந்த இடத்த நம்ம இது மாதிரி மரியாதை இல்லாமல் கடைக்கார அப்படின்னு சொல்லியிருக்கோமே. ஸோ இந்த இடத்த நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோணல? ஏன்னா வீடியோவை நீங்கள் அவசரமாக ரெடி பண்ணீங்களா? அவசரமாக பேசிட்டு எடிட்டர் கையில் குத்துட்டீங்களா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிலங்க. ஏன்னா இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியாணி மேனுக்கும் டைலர் அக்காவுக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. நடுவில் ஏ டியூட்டி வராரு வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பு, பிரியாணி மேன் சொன்னது ரைட்டு கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது எதுக்கு நீங்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை இல்லாமல் கடைக்காரன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியலை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குது, முக்கியமான விஷயம். ஸோ அதையும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எனக்கு யார் மேலேயும் கோவம்லாம் கிடையாது. ஆனால் நேற்று லைவ் பார்த்தேன் பாருங்க, நம்மளே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம். சரி ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம ஏ டு டி நந்தா ப்ரோ சேனலுக்குள்ளே போயிடலாம். இங்கே முக்கியமான மேட்ரு என்னன்னா கமெண்ட் செக்ஷன் தாங்க. 16,000 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம ஏ டு டி நந்தா ப்ரோக்கு எல்லாமே பாசிட்டிவ்ஸ் கமெண்ட் தான். ஸோ நான் ஒரு சில கமெண்ட் எல்லாம் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். கமெண்ட் செக்ஷனில் 16 ஹவர் ஓகேங்களா. நான் கமெண்ட் செக்ஷனில் வரும்போது வீடியோ போட்டு 18 ஹவர், ஆனால் இந்த கமெண்ட் வந்தது 3 ஹவர். சில்ட்ரன்ஸ் ஏ டு டி ரோஸ்டிங் பிரியாணி மேன் லெஜண்ட்ஸ் ஏ டு டி இன்டைரக்ட்லி சப்போர்ட்டிங் இஃபான். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்டோட அர்த்தம் புரியாது. நீ லைவ் பார்த்துருந்தா மட்டும்தான் புரியும். ஏன்னா வீடியோ போட்டு 18 ஹவருக்கு அப்புறம் லைவ் பார்த்துட்டு அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் பாருங்கள் 3 ஹவர் தான். நேற்று ஏ டு டி வீடியோ ஈவினிங் ரிலீஸ் ஆச்சு. சில கமெண்ட்ஸையும் பிரியாணி மேன் சப்போர்ட்டாக இருந்து கமெண்ட்டையும் டிலீட் பண்ணிட்டாங்க. அதுவும் அந்த கமெண்ட்டில் டாப் 3.4 லைக்ஸ் கமெண்ட் டிலீட் பண்ணிட்டாங்க. இந்த நான் ஏ டு டிகிட்ட இருந்து எதிர்பார்க்கல. அப்போது நந்தா இன்டைரக்ட்லி சப்போர்ட் இஃபான் ஓகேங்களா. இந்த கமெண்ட்டை பார்த்தீங்களா? எதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை, அதுவும் 3.4K லைக்ஸ் இருக்கிற கமெண்ட்டை, அதுவும் பிரியாணி மேனுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிற கமெண்ட்டை எதுக்கு டிலீட் பண்ணீங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ நான் சொன்ன மாதிரி லைவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லைவில் பார்க்கலைன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா நான் லைவை போட்டதுலேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்துட்டேன் ஓகேங்களா. அதே மாதிரி அவங்களும் அந்த லைவை பார்த்துட்டு வந்து தான் இதுமாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் யார் மேலே தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு கமெண்ட் வந்துச்சு, எனக்கு என்னமோ ஏ டு டி மேலே சந்தேகமாக இருக்குது. இதெல்லாம் பற்றி பேசுகிறவன் ஏன் இஃபான் ஆக்சிடெண்ட் பற்றியெல்லாம் பேச மாட்டான்? ஒருவேளை கமெண்ட்டில் எல்லாரும் சொல்கிற மாதிரி கூடய சீக்கிரம் மாப்பிள்ளை ஆயிடுவோமோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அது வேற விஷயம். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, ஏ டு டி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை பற்றி பேசுகிறா இல்லையா, ஆனால் இஃபான் ஆக்சிடென்ட்டை பற்றி ஏன் பேசுகிறேன்னு கேட்டிருக்காரு. ஸோ ஓகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு விஷயம், அது ஒரு வேறு டிபார்ட்மெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசாமல் இருந்திருக்கலாம் ஓகேங்களா. அது ஒரு ரீசனாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம பேச வேணாம். எனக்கு என்ன டவுட்னா, ப்ரோ நீங்கள் எதுக்கு ப்ரோ அது மாதிரி கமெண்ட் செக்ஷனை டிலீட் பண்ணுறீங்க? ஸோ இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது, அதை பாருங்கள். இப்போ ஒரு யூடியூப் சேனலில் காட்டுறேன். இந்த விஷயம் எனக்கே நடந்திருக்கு. பிரணாவ் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 400K வர போகிறாருன்னு நினைக்கிறேன். அவர் இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, பிரியாணி மேன் விசாட்ஸ் இஃபான் அப்படின்னு தமிழ் வச்சுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பேசியிருப்பாரு. என்ன பேசியிருப்பாருன்னா, அவங்க 2 பேர் பற்றியே பேசியிருக்க மாட்டார். அவர் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்ததை பேசியிருப்பார். அவர் பண்ண தப்பை நாயை பேசின்னு இருப்பார். அவர் தப்பு பண்ணாரோ இல்லையோ, ஆனால் இது மாதிரி நான் கிடையாது, இருந்தாலும் என்ன நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இப்படியெல்லாம் திட்டி நின்றீங்க அப்படின்றத சொல்லின்னு இருப்பார். எப்போ கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிருக்கும் அது நடந்து. அவர் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த ப்ரூவ் பண்ணி பேசி நிற்கிறாரு. ஒரு தம்மையில் ஒன்று வச்சுட்டு அவர் ஒன்று பேசி நிற்கிறாரு. சரி ஓகே, அதை பிறகு லாஸ்ட்டாக என்ன சொன்னார்னா அந்த வீடியோவில், எதையும் பிளைண்டாக நம்பாதீங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு டேரெக்டாக கமெண்ட் பண்ணிருக்காதீங்க, விசாரிச்சு பார்த்து இது பண்ணி யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு எதையும் பிளைண்டாக நம்பாதீங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே பரவாயில்ல, ஒரு தம்மையில் வச்சார். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நியாயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிட்டு போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் நான். திருப்பி ஒரு வீடியோ போட்டாருங்க அதே நாளில். ஒரு 3 ஹவர் கழிச்சு 4 ஹவர் கழிச்சு சம்திங் எனக்கு தெரியல. ஆனால் அதே நாளில் தான் திருப்பி ஒரு வீடியோ போட்டார். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு அந்த வீடியோ பற்றியே பேச மாட்டேங்கிறாரு. திருப்பி அதே தம்மையில் தான். என்ன தம்மைல்னா, நம்ம இஃபான் விசஸ் பிரியாணி மேன் அப்படின்னு தம்மையில் வச்சுட்டு அவர் ஒன்று பேசினுக்கிறாருங்க. திருப்பி என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன சொன்னாரோ அதே தான் சொல்கிறாரு, யாரையும் பிளைண்டாக நம்பாதீங்க. ஸோ நான் கமெண்டில் என்ன சொன்னேன்னா,
ப்ரோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தம்மையில் ஒன்று வச்சுட்டு உங்களை நீங்களே நியாயப்படுத்துகிற மாதிரி எப்பயோ நடந்த விஷயத்தை எடுத்து பேசி நிற்கிறீங்க. ஸோ எதுக்கு இது மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கரெக்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷன் ஒன்று போட்டிருந்தேன், கமெண்ட் ஒன்று போட்டிருந்தேன். அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிலீட் பண்ணிட்டாருங்க. என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஆகி போச்சு. இப்போ போயிட்டு நீங்கள் அவருடைய சேனலில் அந்த வீடியோ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. என்ன ரீசன்னு தெரியல. என்னுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம A2D நந்தா ப்ரோவோட கிளிப்பை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்து இல்லைங்களா, அதை நான் போட்டிருப்பேன். ஆனால் நம்ம பிரணவ் ரியாக்ட்ஸ் அவருடைய சேனலில் காப்பிரைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் ஃபேஸ் கேம் தான் போட்டிருப்பாரு. எந்த ஒரு கிளிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்பையும் ஆட் பண்ணியிருக்க மாட்டார். அப்படின்ற போது எதுக்காக அவர் டிலீட் பண்ணணும் வீடியோவை அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு பெருசாக இருக்குது. இதுலேருந்து எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. அவருடைய சேனலில் கமெண்ட் செக்ஷனில் படித்து பார்த்துட்டு என் கமெண்ட்டை டிலீட் பண்ணிட்டாரு. நான் கமெண்ட் செக்ஷனை படித்து பார்த்தேன். சூப்பர் ப்ரோ, நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா பேசியிருக்கீங்க, எனக்கு பிடிச்ச யூடியூபர் ப்ரோ நீங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அந்த கமெண்ட்டுக்கு லைக் போடுறாரு, தேங்க்யூ ப்ரோன்னு ரிப்ளை பண்ணுறாரு. ஆனால் நான் கேள்வி கேட்ட கமெண்ட்டை டிலீட் பண்ணி விட்டுருக்காரு. என்ன நியாயம், என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு சுத்தமாகவே புரியலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்க மாட்டேறான். பேட் கமெண்ட் வந்துச்சுன்னா அதை மட்டும் டிலீட் பண்ணி ஒருத்தன் தானே அவனால் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. கமெண்ட் செக்ஷன் எதுக்கு இருக்குன்னா ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வீடியோ போடுறீங்க, இதுவும் பண்ணுறீங்க. ஆனால் கமெண்ட் செக்ஷனில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும், ஆடியன்ஸால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒரு உரிமை கூட இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கமெண்ட் இருக்கணும். உங்களுக்கு கேள்வி கேட்டால் அந்த கமெண்ட் இருக்கக்கூடாது. என்ன ப்ரோ இது A2D ப்ரோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இந்த தப்பை பண்ணியிருக்கீங்க. கமெண்ட் செக்ஷனை டிலீட் பண்ணியிருக்கீங்க. அவரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அது உங்கள் வீடியோவில் இருக்கிற கமெண்ட் தான், நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான் அது. நான் இப்போவும் சொல்கிறேன், A2D ப்ரோ வந்து பிரியாணி மேனை வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டது தப்பே கிடையாது ஓகேங்களா. ஆனால் அங்கே மரியாதை இல்லாமல் பேசுறது மட்டும்தான் தம்பு. அது ஏன்னா பிரியாணி கடைக்காரன் எதுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தான் முன்விரோதம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு தானே சொல்கிறீங்க. ஸோ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறீங்க. ஒரு சின்ன ஒரு யூடியூபரு, நான் ஒரு கடுகு கூட கிடையாது. எனக்கே அந்த விஷயம் தோணும் போது எடிட்டர் வச்சு இருக்கீங்க, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க, உங்களுக்கு ஏன் ஒரு அது தோண மாட்டேங்குது. உங்களுக்கு ஏன் அந்த இடத்த பிரியாணி கடைக்காரன் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏன் தெரியல, அது எனக்கு புரியல. அதான் அவசரமாக வீடியோ ரெடி பண்ணிக்கலான்னு எனக்கு சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியலங்க. இஃபான் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணார் பார்த்தீங்களா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணார் இல்லையா, இஃபான் ப்ரோ ஆக்சிடென்ட்டை பற்றி ஏன் பேசலன்னு சொல்லிட்டு. அட்வொகேட் முத்துக்குமார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ஆக்சிடென்ட் நடந்து 1 வருஷம் ஆகுது ஆனால் இன்னும் அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி பேசுகிறாங்கன்னா பிரியாணி மேனுக்கு அகென்ஸ்டாக பேசுகிறாங்க. ஆனால் அது டைரெக்டாக காட்டாமல் இன்டைரக்டாக காட்டுறாங்க ஓகேங்களா. இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஓகே பிரியாணி மேலே மாதிரி தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசுக்கு தோன்ற அளவுக்கு பேசுவாங்க. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுன்னு இருக்காரு அவரும். ஏன் ப்ரோ அட்வொகேட்டு தானே ப்ரோ நீங்கள், எனக்கு ஒரு புரியல. இப்போது அவருடைய கேஸ் ஏன் இவ்வளோ பெருசாக போகுதுன்னா, கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, 23 மினிட்ஸில் வீட்டுக்கு போயிட்டாங்க ஓகேங்களா. இப்போ இதான் வந்து கேள்வியாக இருக்குது. இஃபான் ப்ரோ என்ன பண்ணா தெரியுமா உங்களுக்கு, அந்த ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு கூட அவருடைய யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க. இஃபான் ப்ரோவுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம நந்தா ப்ரோவே வந்து பார்த்தீங்கன்னா இஃபான் ப்ரோட ஃப்ரெண்டு தானே, எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் க்ளோஸாக இருக்கீங்க, அவர் கேளுங்க, அவர் வாயில் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இஃபான் ப்ரோவே கார் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் வீடியோ போடுறாரு. இது எந்த விதத்தில் நாயன்னு எனக்கு புரியலையே. கொஞ்சமாச்சு மனசில் ஈவை இறக்க இருந்தால் இது மாதிரி பண்ணுவாங்களா. சரி ஓகே, அதான் அட்வொகேட் ப்ரோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை எதுக்கு இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கிறாங்க, அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, அதுக்கு ஆன்சர் கிடைக்கல. ஸோ அந்த ஒரு காரணம் தான் ஓகேங்களா, வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ ஓகே வந்து பார்த்தீங்கன்னா இஃபான் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு மனசாட்சியே இல்லாமல் வீடியோ போட்டாருன்னா எனக்கு சுத்தமாக அந்த ஒரு விஷயம் என்னால் ஏற்றுக்கவே முடியலங்க. அவரே கேட்டு பார்த்தா அவரே கூட சொல்லுவார், ஏன்னா அவர் வந்து பொய்யெல்லாம் பேச முடியாது ஓகேங்களா. நான் அப்போவே பார்த்தேன் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீடியோலாம் அப்லோட் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் திட்டிருந்தாங்க. ஏன்னா அவர் அதை பற்றி கண்டிக்கவே இல்லைங்க. முக்கியமாக அட்வொகேட் முத்துக்குமார் ப்ரோ இஃபான் ப்ரோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவர் அதை பற்றி கண்டிக்கவே கிடையாது. நார்மலாக இருக்கிற மாதிரி வீடியோ போட்டுனுக்கிறாரு, ஒன்றுமே தெரியாத மாதிரி வீடியோ போட்டுன்னு இருக்காரு ஜாலியாக ஓகேங்களா. இதனால தான் அதிகமாக பேசப்படுது. எந்த ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணலை ஓகேங்களா, காரில் தான் உட்காந்து இருக்காங்க,
உங்களுடைய ஃப்ரெண்டே ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருங்க, ஆனால் அதே காரில் இருக்கீங்க. உங்களுக்கு அங்கெல்லாம் வீடியோ போட தோணுமா? ஆனால் ஆக்சிடென்ட் பண்ணது அவங்க மச்சான் ஒரு காருக்குள்ளே பக்கத்தில் தான் உட்காந்து இருக்காரு. எப்படி உங்களுக்கு வீடியோ போட தோணும்? இது எனக்கு சுத்தமாக புரியல. இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? ஆனால் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்து குறை மட்டும் சொல்கிறாங்க. அந்த விஷயமும் ஏற்றுக்கிற மாதிரியே கிடையாது. நம்ம பிரியாணி மேன் ஃபுல் லைவ் வந்து எதுக்கு ப்ரைவேட் போட்டார்னு அந்த கோவம் எனக்குள்ளே இருக்குதுங்க. ஸோ அவர் மனநிலை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அட போங்கடா, என்னடா எது பேசினாலும் இதுதான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சூசைட் பண்ணுறதுக்கே போயிட்டார் சேரெல்லாம் போட்டு. அவங்க அம்மா இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம A2D ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு 1 ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே லைவ் போட்டாருங்க. எந்த ஒரு பிளானும் பண்ணல, எதுவுமே பண்ணல. எப்படிங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறாருன்னா அதை எடிட் பண்ணி பேசி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பேசி அழகாக வீடியோவாக போடலாம். ஆனால் அவரு அதை லைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிக்கான்ட்டு பாரு, எல்லா எவிடன்ஸும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே அவருக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசி போடலான்றது தாங்க ஒரு மனக்கவலையே. சரி ஓகே, நம்மளுக்கே இருக்கும் போது அவருக்கு இருக்காதாங்க. அதுவும் அவர் கரெக்டான பாயிண்ட்டை வச்சு பேசுறாரு. ஆனால் என்ன கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் பேட் வேர்டு யூஸ் பண்ணி இது பண்ணிடுறாரு. ஸோ அதுதான் அவருடைய மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவரை தப்பாக காட்டிடுறாங்க. ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியாது. 10 பேர் பார்த்தா கூட நான் யாரும் கெட்டவங்கன்றதுக்காக ப்ரூவ் பண்ணல, நடந்ததை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? அதேமாரி நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். என்னடா இவன் ஃபேஸ் கேமில் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக பேசியிருக்கான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது ஒரு கேமிங் வீடியோன்றதால அதை நான் அப்படி அதுக்கேற்ற மாதிரி பண்ணேன். போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் நம்ம நந்தாபுரம் இப்படி பண்ணுவாருன்னு A2D அவர் பண்ணுவார்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற வியூவர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பச்சாவே தெரியுதுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் தயவுசெய்து பண்ணி விட்றாதீங்க. ஏன்னா இது ஒரு கேமிங் சேனலு, கேமை பற்றி தான் நான் போடுறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கே மனசு கேட்கல. அவர் தூக்கு மாட்டவே போயிட்டாருங்க. அவங்க அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்திருக்காங்க, யாரோ கால் பண்ணி எல்லாம் பேசியிருக்காங்க. அந்த லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலங்க. அந்த லைவ் பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரியுங்க. ஓகேங்களா? நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறவங்க இந்த உலகத்தில் அதிகமாகிட்டாங்க. ஏன்னா வந்து நல்ல விஷயமாவே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை கெட்ட கமெண்டை பண்ணி அந்த விஷயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணி விட்டுறாங்க. என்ன பண்ணுறது, காலம் மாறி போச்சு இல்லையா? ஸோ ஓகேங்க, என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பேசலாம். இங்கே வீடியோ பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவங்களாகவே தான் இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுறது. ஆனால் அவர் நிலைமையில நம்ம பிரியாணி மாதிரி நிலைமையில நான் இருந்ததா நான் போட்டு கீச்சு விட்டுருப்பேன். அவரை மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுறது அப்படியெல்லாம் போக மாட்டேன். ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் சூசைட் பண்ணுறதுன்றது தீர்வு ஆகவே ஆகாது. அப்படி பண்ணிட்டாலும் என்ன சொல்லுவாங்க, அப்பா நல்ல மனுஷன்பா பண்ணிட்டான்னு சொல்லிட்டு 2 நாள் பேசி முடிச்சு விட்டு போயினே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கீழே விழுடும், அதை கவனிக்காமல் விட்டுட்டு இருப்பாங்க. அதான் அதை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. ஆனால் அதையே சொல்லி அந்த அம்மா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி செத்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே என்ன கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, அட பாருப்பா ஏன்பா அப்படி கமெண்ட் பண்ணி ஒருத்தவங்களை கொண்டுட்டேன்னு கமெண்ட் பண்ணுறானுங்க. இவங்களுக்கு இதே தான் வேலை. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ்.